அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மல்லம் யஷ்குரில்லா லம் யஷ்குரில்லா என்ற ஹதீஸினுடைய அடிப்படையில் அல்லாஹ் யார் மனிதர்களுக்கு நன்றி சொல்லவில்லையோ அவர்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லியவர்களாக ஆக மாட்டார்கள் என்ற அடிப்படையில் இந்த மீரா பள்ளி வாசலில் அல்லாஹ்வுடைய கிருபையால் இமாமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானில் ஆலிம்களை சங்கியப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் அடியானை பொருளால் துஆவால் உங்களுடைய எண்ணத்தால் நீங்கள் சங்கைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் சிறந்த நற்கூலியை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனல் ஜஸா, கூலிகளிலே சிறந்த கூலியை அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் தருவானாக என்று முதன்மையாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது சிறுமுறைகளை நாம் ஆரம்பம் செய்கின்றேன். இதற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலான் நமக்கு நிறைய பாடங்களையும் நிறைய பல பக்குவங்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இந்த ரமலானில் நாம் குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதியிருக்கின்றோம், வெளியில் ஓதியிருக்கின்றோம், தொழுகையில் ஓதியிருக்கின்றோம். தொழுகையில் ஓதுவதை கேட்டிருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். யார் குர்ஆனை கேட்கின்றார்களோ அந்த குர்ஆன் என்ன செய்கிறது சொன்னால் அவருடைய உள்ளங்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை. எனவே அந்த குர்ஆன் என்ன செய்கிறது என்று சொன்னால் மனிதனுடைய உள்ளங்களிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை. எனவேதான் நாம் ரமலானில் ஓதுகின்ற அந்த குர்ஆன் என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய கல்வை உள்ளத்தை அது பக்குவப்படுத்துகின்றது. நோன்பு ஒரு புறம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய உடலை அது பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய ஆரோக்கியத்தை அது பரிசுத்தமாக்குகிறது என்று சொன்னால், குர்ஆன் என்பது மனிதனுடைய உள்ளத்தை அது இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படுத்துகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே யார் குர்ஆனை கேட்கின்றார்களோ ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு பல மாற்றங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகின்றார். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார். அந்த குஃபார்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? லா தஸ்மஉ லி ஹாதல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்க யாராவது வெளியூர்ல இருந்து மக்காவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா அந்த மக்கா வாசிகளிடத்துல அந்த வரக்கூடிய வெளியூர்கார இடத்துல சொல்லுவாங்களா, நீங்க என்ன செய்ய வேணாம், இந்த முஸ்லிம்கள் எல்லாம் குர்ஆன்லாம் ஓதிட்டே இருப்பாங்க, நீங்க என்ன செஞ்சாங்க அந்த பக்கம் போய் குர்ஆன் கேட்றாதீங்க, குர்ஆன் ஓதுறத கேட்றாதீங்க. ஏன் என்று சொன்னால் குர்ஆன் ஓதுவதை யார் கேட்கின்றார்களோ அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு, இந்த மாதிரி சொன்ன உடனே என்ன செஞ்சாரு, காதுல பஞ்சு வச்சுக்கிட்டோமோ வந்தவங்க எல்லாருக்கும் இவங்களே கொடுத்துருவாங்க. இந்த வாரம் எங்கேயாவது அந்த பக்கம் நடந்து போறீங்கன்னா முஸ்லீம்கள் வீடுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா காதுல ஒரு பஞ்சு வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு. ஏன்னா தப்பி தவறி கூட குர்ஆனுடைய ஆயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, காதுல விழுந்துடக்கூடாது. எந்த ஒரு மனநிலைக்கு என்ன செய்தார் என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். அப்படியே ஒருத்தவர் என்ன செஞ்சாரு, அப்படிதான் போயிட்டே இருக்காரு. கடைசியில ஒரு வீட்டுல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு. என்னதான் இந்த முஸ்லிம்கள்லாம் என்னதான் ஓதுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, காதுல இருக்க அந்த பஞ்செல்லாம் எடுத்த மாத்திரத்திலே குர்ஆனுடைய அந்த வசனங்களுடைய அப்படியே அழகான அவருடைய காதுகளிலே செவிகளிலே தொட்டு அவருடைய உள்ளத்தில் அப்படியே தோடுகிறது. ஏன்னு சொன்னா அவங்களாம் அரபிகளிடத்தில் அந்த குர்ஆனை ஓதி காட்டுகின்ற பொழுது அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், மஹாதா பஷரா, இது கண்டிப்பாக மனிதனுடைய சொல்லே அல்ல, மனிதனுடைய சொல்ல அல்ல என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை தான் அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறார். எனவே அவர்கள் கேட்டார், அந்த மனிதர் கேட்டார். கேட்ட உடனே அவருடைய உள்ளங்கள் மாறுகின்றது.
இப்படி ஒரு அற்புதமான வார்த்தைகளா, ஃபஸாஹத் பலாகத்தை நிறைந்த வார்த்தைகள். எனவே அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றார். எனவே சந்தித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஒன்றவே அங்க செய்யல, குர்ஆனை தான் கேட்டாரு. அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்தார். நிறைய விஷயங்களை நாம் அதற்கு ஆதாரமாக சொல்லிக் கொண்டே போகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுடைய சில வசனங்கள், ஒரு இரண்டு வசனங்களை தான் அவர்கள் பார்த்தார்கள். அதை ஓதி காமிக்கப்பட்டது. அந்த வார்த்தைகளை அவர்கள் ஓதி காமிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஹிதாயத்துடைய நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். அதே போன்று ஃபுதைல் இப்னு இயாத் என்று சொல்லப்படக்கூடியவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் சொன்னா திருடக்கூடியவர்களாக இருந்தார். அந்த திருடக்கூடியவர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க வீட்டுல போய், அந்த காலத்துல கூரை வீடு தானே, கூரை பிச்சுட்டு உள்ள என்ன செய்ய, உள்ள இறங்கிறதுக்கு அப்படி தயாராக உள்ள குதிக்கலாம்னு சொல்லி கூரையெல்லாம் பிச்சுட்டு உள்ள குதிக்கலாம் தயாராகும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஓதிட்டாங்க. அந்த குர்ஆன் ஓதிட்ட பொழுது ஒரு வார்த்தை வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய இந்த திக்ரின் மூலமாக உங்களுடைய உள்ளங்களிலே எந்தவித மாற்றத்தையும் அச்சத்தையும் அது ஏற்படுத்தவில்லையா என்ற அந்த வார்த்தையை ஓதிய மாத்திரத்திலே, கேட்ட மாத்திரத்தில் ஒரு உள்ளம் அப்படியே மாறுகிறது. ஆஹா, இந்த குர்ஆன் நமக்கு தான் உபதேசம் செய்கின்றதோ, நேரடியாக நம்மளை பார்த்துதான் கேட்கின்றதோ, நம்முடைய உள்ளங்கள் இன்னும் திருட்டிலையும் ஹராமிலையும் இது மாதிரியான காரியங்களை, பாவமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வரவில்லையா என்று நினைத்து உடனடியாக அவருடைய உள்ளம் மாறுகின்றது. அப்பொழுதே அழுகின்றார். அதற்கு பின்னால் இறைநேசர்களில் ஒருவராக அவர் என்ன செய்கிறார், உயர்ந்து விடுகிறார் என்று சொன்னால் குர்ஆன் செய்தமா தாக்கம், குர்ஆனுடைய தாக்கம். நினைத்தான் இந்த ரமலானிலே நாம் குர்ஆனோடு நாம் நெருங்கி ஒரு தொடர்பு வைக்கின்ற பொழுது நம்மளை பரிசுத்தப்படுத்துகின்றது. குர்ஆன் நம்மளை புது மனிதனாக உருவாக்குகிறது, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுகிறது. நினைத்தான் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், ஹஸரத் அவர்களே, இதெல்லாம் தராவில ஓதும்போது ரொம்ப ஆசையா இருக்கு, பிள்ளைகள்லாம் ஓதுறாங்க, ரொம்ப அழகா இருக்கு, எல்லாரும் இந்த குர்ஆன்லாம் ஓதும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளும் இந்த மாதிரிலாம் ஓத மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதனால எனக்கு நீங்க ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நேரத்துல, என்னது பெரியவர் தான், பிள்ளைகள் எல்லாம் ரெண்டெடுத்தவருக்கு வேலைக்கு போறாரு, ஏதாவது ஒரு நேரத்துல எனக்கு குர்ஆன் நீங்க சொல்லி கொடுங்க, அப்படியே கப்புன்னு நான் என்ன செய்யறேன், குர்ஆனை படிச்சுக்கிறேன், எனக்கு அது குர்ஆன் ஓதுன்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு எனக்கு அடிப்பாங்கன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், நான் எப்பொழுது நீங்க எப்போ கூட்டாலும் நான் தயாரா இருக்கேன். அதனால உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயா இருக்கோ அல்ஹம்துலில்லாஹ் வந்துருங்க, இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதி கொடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கான்னு சொன்னேன். அவரு ஒரு நேரத்தை சொன்னாரு, இன்ஷா அல்லாஹ் நான் அந்த நேரத்தை கபூல் செய்து கொண்டேன். இது எதற்கு சொல்கிறேன்னு சொன்னா, குர்ஆன் ஓதுகின்ற பொழுது பல மனிதர்களுடைய உள்ளங்களிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னேன் அல்லவா, அவருடைய உள்ளத்திலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை விரிவுரை பெருமக்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் இதுதான் நமக்கு இருக்கு, இதுதான் நமக்கு கடைசி வரை வரக்கூடிய அந்த வாக்கியம். இதுதான் அல்லாஹ் குர்ஆனை முடித்தவர்களுக்கு, மனனம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார் அல்லவா. நாளை மறுமையிலே அவர்களுக்கு உண்டான கண்ணியம், அஹ்லுல் குர்ஆன் வ ஹாஸதுஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, குர்ஆன் உடையவர்கள் அவர்கள் அல்லாஹ்விற்கு என்று உரியவர்கள், அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் ரொம்ப நெருக்கமானவங்க, அல்லாஹ்வுடைய விஐபிகள் அர்த்தம். ஹாஸதுஹு குறிப்பானவர்கள், அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் சொன்னா அல்லாஹ்விற்கு விஐபிகள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு தரஜாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் உடையவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்துகின்றார். அதேபோல ஹாஃபில்களுக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றார், ஹாஃபிலுடைய பெற்றோருக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றார். இன்று உலகம் முழுவதும், நாடு முழுவதும் எங்கெல்லாம் ஹாஃபில்கள் குர்ஆனை ஓதி முடித்து ஹதியா செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் இடங்களில் கண்ணியப்படுத்தப்படுகின்றது. ஏதாவது பொருளை கொண்டோ, ஏதாவது ஒரு அன்பளிப்புகளை கொண்டோ கண்ணியப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இது அவர்களுக்கு ஒரு லேசான ஒரு கண்ணியமாக இருந்தாலும் கூட இதையெல்லாம் உலகத்தோடு அழிந்து போகக்கூடியதுதான். ஆனால் அவர்கள்
அது அல்லாஹ்விடத்தில் மறுமையில் இருக்கக்கூடிய கண்ணியம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குஃபார்களை எல்லாம் அந்த ஹாஃபில்களை எல்லாம் கியாமத்துடைய நாளிலே அத்தனை மனிதர்கள் உலகத்தில் அத்தனை மனிதர்களுக்கு மத்தியிலே நிப்பாட்டி வைத்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கண்ணியப்படுத்துகிறோம். 2 கிரீடங்கள் அவருடைய தாய் தந்தையுடைய அவர்களுக்கு தலையிலே 2 கிரீடங்கள் அணிவிக்கப்படும். அந்த கிரீடத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி பிரகாசம் இருக்கு, எப்படி இருக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள அந்த வீட்டு முகட்டுல சூரியன் வந்தா எவ்வளவு தூரத்துல இப்ப சூரியன் இருக்கு, எத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. அந்த சூரியன் வீட்டுக்கு முகட்டுக்குள்ள வந்தா எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரியான பிரகாசத்தை அல்லாஹ் ஓதி முடித்த ஆபிகளுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்ல, 2 ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். உலகமே சேர்ந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி வாங்க முடியாத அளவிற்கு கண்ணியம் நிறைந்த ஒரு மதிப்பு மிகுந்த அந்த கண்ணியம் மிகுந்த மதிப்பு மிக்க அந்த ஆடையை அவர்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அப்ப பாக்குறவங்க கேட்பாங்க, யாருப்பா இவரு தினப்பா நன்மை செஞ்சாரு, என்ன அமல் செஞ்சாரு என்றெல்லாம் அவரிடத்துல கேட்கும் பொழுது சொல்லப்படும், இவர் மட்டும் பெருசா அமல் செய்யல, இவர் என்ன செய்யல, பெருசா அமல் செய்யல, இவருடைய பிள்ளைக்கு ஓத வச்சாரு, ஆப்பிளாக்குனாரு. அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் அவருக்கு. அல்லாஹ் இதற்கே அல்லாஹ் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை என்ன போன்ற பாவியான அடியானுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர வேண்டும். அதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எல்லா ஹாஃபிர்களுக்கும் குஃபார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியத்தை ஹாஃபிர்களுக்கு இன்னும் அதிகப்படியாக அல்லாஹ் தருகிறார். சொர்க்கத்திற்குள்ளே அந்த குஃபார்களை நுழைக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவார், நீங்கள் 10 நபர்களை நரகத்திற்கு என்று தீர்ப்பளிக்க 10 நபர்களை நீங்கள் சிபாரிசு செய்து கொண்டு போவதற்குண்டான உரிமை உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன் உடையவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். இதுக்கு மேல ஒரு கண்ணியம் நாம் அல்லாஹ் கொடுக்கிறானே, இந்த மாதிரியான ஒரு கண்ணியம் யாருக்காக கொடுக்க நினைத்து பார்க்க வேண்டும். இது அல்லாஹ் கியாமத்திலே மனிதனுக்கு அந்த குஃபார்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கௌரவம், கண்ணியம் என்று சொன்னால், அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்கு குறைஞ்சபட்சம் அந்த குர்ஆனோடு தொடர்பாவது நாம் ஏற்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யலாம், நாம் முயற்சி செய்யலாம். எனவே நம்முடைய அல்லாஹ் சொல்வார்கள், ஹபுலுல்லாஹ் வஅதஸிமு பிஹபுலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக, நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறாங்க. அதற்கு விளக்கம் சொல்வார்கள் முஃபஸ்ஸிர்கள், அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன தெரியுமா? அல்லாஹ் வானத்துல ஒரு கயிறு போறான், அந்த கயிறு எல்லாம் பிடிச்சிக்கல. அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொன்னால் குர்ஆனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களை ஒருபோதும் நீங்கள் வலித்தவரை மாட்டீர்கள். அது உங்களை சொர்க்கம் வரை உங்களை கொண்டு செல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த குர்ஆன் நம்ம ஓதணும், நம்ம ஒவ்வொரு நாள் ஓதணும். எது ரமலான் வந்துச்சு, ரமலான் ஓதணும், ஒரு குர்ஆன் ஓதணும். ரமலான் வந்துச்சு, ஒரு 2 குர்ஆன் ஓதணும், 3 குர்ஆன் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ் ஓதி மிஸ்டர் சொல்லி அப்படியே மூடி பிஸ்மில்லாஹ் வெச்சிடக்கூடாது. இதோட அடுத்த வருஷம் ரமலான் வரத தொடங்கலாம் என்ற அந்த சிந்தனை விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் நல்லா சரி ஒரு 10 நிமிஷம் குர்ஆன் ஓதுங்க, ஒரு காமன் நேரம் ஓதுங்க, மஸ்ஜித் வந்துட்டு ஓதுங்க, இங்க பள்ளிவாசல் ஓத முடியல வீட்டுல உட்கார்ந்தா ஓதுங்க. இது எல்லாம் உங்களுடைய அந்த குர்ஆனோடு ஒரு தொடர்பை ஒருபொழுதும் உங்களை பாவமான காரியங்கள், ஹராமான காரியங்களை செய்ய விடாமல் அந்த குர்ஆன் உங்களை தடுத்துக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அது உங்களோடு இருக்கும் வரை, அந்த கியாமத்து வரை உங்களுக்கு அது சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு நண்பனாக, ஒரு துணைவனாக கடைசி வரும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எனவே ஏதோ இந்த ரமலானை நம்ம கழிச்சோம் என்று போய்விடாமல், யாராவது அப்படி குர்ஆன் ஓத தெரியலன்னு சொன்னா இன்றிலிருந்து நம்ம ஒரு நியத்து செய்யணும், யாரெல்லாம் அடுத்த வருஷம் இன்ஷாஅல்லாஹ் ரமலானுக்குள்ள இன்ஷாஅல்லாஹ் குர்ஆனை ஓதி முடித்து விடுவேன், குர்ஆனை கற்றுக்கொண்டு அடுத்த ரமலான் இன்ஷாஅல்லாஹ் என் சார்பாக ஒரு குர்ஆன் 2 குர்ஆனை என்னால் நான் ஓத முடியும் என்று ஒவ்வொருவர்களும் நியத்து வைக்க வேண்டும். நியத்து வைக்க அல்லாஹ் கண்டிப்பாக அருள் செய்வார். நாம நியத்தை வைக்கிறது இல்ல முதல்ல, அதெல்லாம் எதுக்கு நமக்கு வயசாயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். நம்ம என் வீட்டு நான் வாடகை வீட்டுல ஒரு வீடு, அந்த வீட்டுடைய தெருவுல பார்த்தோன்னு சொன்னா ஒரு வயசான அம்மா, இடத்துல பார்த்தோன்னு சொன்னா 60 to 70
அந்த அம்மா ஒரு குரானை தூக்கிட்டு என்ன செய்யணும், அப்படியே தடுமாறி தான் அப்படியே நடந்துவாங்க. மரசாரி மேலதான் இருக்கும். அந்த மரசாரிக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா டெய்லி குரானை தூக்கிட்டு வராங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இப்பதான் நான் குரானை ஓத ஆரம்பிச்சேன். எத்தனை வயசுங்க? 60 வயசுக்கு மேல இப்பதான் அந்த குரான் ஓத ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் அந்த குரானை ஓதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும் பொழுது அப்படியே நமக்கு ஒரு நிகழ்ச்சி. அப்போ நம்மளால அல்ல கொடுக்க மாட்டான் ஏன் நீ நினைக்கிறீங்க? ஒரு பொழுது நம்முடைய நீயத்தை நம்ம என்ன செய்யணும், எண்ணத்தை நாம் வெளிப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுப்பேன் என்ற நீயத்தை வச்சுக்க சொன்னா அல்லாஹ் கண்டிப்பாக அதை என்ன செய்வான், நிறைவேற்றி கொடுப்பான். ஏதாவது வகையில நாம இன்னைக்கு நீயத்தை வைக்கணும்னு சொன்னா நீ ஜெய்சா நீ சுவைசா வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல அரபியில் கூட சொல்லுவாங்க ஹதீஸே இருக்கு, இன்னமல் அமாலு பின்னியாத். அதாவது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய செயல்கள் எல்லாம் இன்னமல் அமால் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் நடைபெறுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ முதல்ல நம்ம எண்ணம் என்ன செய்யணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதணும் அப்படின்னு ஒரு நியத்து வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருவான், கொடுத்துருவான், ஓதக்கூடிய இந்த வாக்கியத்தை கொடுத்துருவான். எனவே அந்த ஒண்ணு இருந்தால் போதும் இன்ஷா அல்லாஹ் அது ஒண்ணு நம்முடைய ஆகிரத்தினுடைய வெற்றிக்கு போதுமானதாக ஆகிவிடும் என்பதை அன்பிற்குரிய பெருமக்களை நீங்கள் தெளிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளங்களிலே அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 விஷயங்கள் உங்களை தூய்மைப்படுத்துகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி என்று சொன்னால், எப்படி ஒரு இரும்பு இருக்கிறது, அந்த இரும்புல துரு ஏறிடுச்சுன்னு சொன்னா அந்த துருவை என்ன செய்யணும், நீக்கும். அப்ப அந்த துருவை நீக்குவது எவ்வளவு கடினமானதோ அந்த மாதிரி உள்ளத்தில் கல்புக்குள்ளேயும் சில துருவுகள் இருக்கு. இருபது துரு ஏற மாதிரி கல்புக்குள்ளே என்ன செய்யுது, சில துருகள் இருக்கு. அதான் குர்ஆன்ல சொல்றாங்க, கல்லா பல் குர்ஆன அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவருடைய உள்ளங்களிலே என்னவாகிறது சொன்னா துரு ஏறிவிட்டது. அதனால என்னவாகிறது, துரு உள்ள கல்வலை ஏறதுனால என்னவாயிடுச்சு சொன்னா என்ன நல்ல விஷயம் சொன்னாலும் உள்ள போறதே கிடையாது. என்ன நல்ல விஷயம் சொன்னாலும் வானமா இங்க விட்டுட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். இன்னும் அசுக்கு நல்லா பயமானாங்க, அசுக்கு நல்லா சொன்னாங்க, அப்படியே வாங்கி போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ஏன் உள்ள போய் சேர மாட்டேதுன்னு சொன்னா உள்ளதான் அடைச்சிக்கிட்டே இருக்கு. உள்ள பைபிள் என்ன செய்யுது, உள்ள அடைப்பு ஏற்பட்டதுனால் உள்ள போக மாட்டேங்குது. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உள்ளங்களிலே துரு ஏறிவிட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த துருவை நீக்குவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மருந்தை சொன்னார்கள். ஒன்று என்ன தெரியுமா, முதல் மருந்து அல் குர்ஆன். குர்ஆன் ஓதுவது, திலாவத்தில் குர்ஆன் ஓதுவதற்காக என்னவாகும் சொன்னா, நீங்க ஓத அந்த குர்ஆன் ஓத உங்களுடைய உள்ளத்தில் இருந்த துரு எல்லாம் நீங்கிக் கொண்டே போகின்றது. சிறிது காலங்களிலே உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமானதாக ஆகிவிடுகிறது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுங்க, உடனே உங்களுக்கு பயம் வரும். அல்லாஹ் ரசூல் இப்படி சொன்னாங்கன்னா உடனே பயம் வரும். அல்லாஹ் ரசூல் இந்த விஷயத்தை சொல்றாங்க, உடனே ஏற்று நடக்கணும் என்ன வரும். எனவே கல்வில நாம பரிசுத்தமாக்கணும்னு சொன்னா குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கமா யஸ்தருல் குலூப், உங்களுடைய உள்ளங்களிலே நீக்கக்கூடிய அந்த துரு இருக்கிறது, அதை நீக்கக்கூடியது எது என்று சொன்னா ஒரு திலாவத்துல் குர்ஆன் வ கஸரத்துல் மௌத். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக மௌத்தை நினைவு கூறுவது அப்படின்னு சொன்னாங்க. அதிகமாக மௌத்தை நினைவு கூறுவதுன்னு சொன்னா எனக்கு எந்த ஆற்றல் இல்லை. இன்னைக்கு பல பேர் சொல்லிட்டாங்க, நான் நினைச்சு அவ்வளவுதான், உன்னை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறேன். நீ ஒரு மையத், உனக்கு யாரும் சொன்ன உனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. இது உள்ளத்தில் நீ கொண்டு வா. நீ கொண்டு வந்தா உன்னுடைய உள்ளம் என்ன செய்யும், உன்னுடைய கல்பு பரிசுத்தமாகும். நீங்க பல பேர் சொல்ல, நான் நினைச்சேன் வச்சுக்க உன்னை என்ன வேணாலும் பண்ணிடுறேன், நான் நினைச்சேன் வச்சுக்க எது வேணாலும் பண்ணுறேன். உனக்கு என்ன ஆற்றல் இருக்கு, யார் சொன்னாங்க? உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீ மையத்துன்னு சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, மையத்துன்னு சொல்றான். அவன் யாரு, மையத்து. நம்ம எப்படிங்க மையத்து, நம்மளால ஹயாத்தாக இருக்கிற உயிரோட இருக்கலாம் போய் மையத்துன்னு சொல்றீங்களா சார் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கிறாங்க. நம்மளும் மையத்து அல்லாஹ் சொல்றான். ஹயாத் என்பது அல்லாஹ் மட்டும்தான் சொல்றோம். அல் ஹய்யுல் கய்யூம் நாம் சொல்றோம்ல, அல் ஹய்யூ அப்படின்னு சொன்னா ஹயாத்தானவன் யாரது, அல்லாஹ் மட்டும்தான், நாம இல்ல. அப்போ நமக்கு என்ன சொந்தமானதுன்னா மையத்து தான். என்ன காரணம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால யாரும் இல்லை, நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 100 வருஷத்துக்கு முன்னால யாரும் இருந்தீங்களா, இங்க யாராவது இருந்தீங்களா? யாருமே இல்லை. சரி, இன்னொரு 100 வருஷத்துக்கு பின்னால யாராவது இருப்பீங்களா? கேரண்டி சொல்லுங்க.
அப்ப என்ன இருக்கும்? முன்னாலேயும் இல்ல, பின்னாலேயும் இல்ல, இடையில கொஞ்ச நேரம் வந்துட்டு போறதுனால அது உனக்கு சொந்தமானதல்ல. அதனால நீ என்ன செஞ்சிடக்கூடாது? எல்லாம் எனக்கு தெரியும், நான் நினைச்சா எது வேணாலும் செய்வேன், நீ நினைச்சா ஒண்ணுமே செய்ய முடியாது, நீயும் ஒண்ணுமே இல்லாம ஒரு மையத்து ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது, எனவே அது உள்ளத்துல கொண்டு வர நீங்க அது எப்பொழுதும் நம்ம என்ன செய்ய நினைச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன நினைக்கணும்? நானே ஒரு மையத்து, நான் என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன, எனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, எனக்கு எந்த சக்தியும் இல்லை அப்படி நீங்க விளங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, உடைய உள்ளத்துல நீங்க அதிகமாக கொண்டு வர ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, இந்த தெனாவட்டான பேச்சு வராது, இந்த பெருமையான பேச்சு வராது. நமக்கு என்னது? பெருமை பேச்சோ அதிகாரம் தோரணை பேச்சோ இந்த மாதிரியான பேச்சு என்ன செய்யாது? ஒரு பொழுது வராது. இதெல்லாம் யாருகிட்ட வர பேச்சு? இதெல்லாம் ஃபிரௌன் ஆமான் கிட்ட வரக்கூடிய பேச்சு. ஃபிரௌன் சொன்னாங்கல்ல, அன ரப்புக்கும் அலா, அது ஃபிரௌனுடைய வார்த்தைகள். ஆமான் சொன்னார் அல்லவா, நான் மேலே ஏறி போறேன், அல்லாஹ்வை பார்க்க போறேன்னு. இது எல்லாம் இந்த திமிரு பிடித்த அந்த பேச்சுகள் நம்முடைய வாய்களில் வருகிறது என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை மறக்கின்றோம், மையத்தை நாம் மௌத்தாகுவதை மறக்கின்றோம், ஆகிரத்தை மறக்கின்றோம். அதனால் வரக்கூடிய வார்த்தைகள், நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நீ ஒண்ணுமே இல்லை அல்லாஹ் சொல்றான். நான் என்பது முதல்ல அழிச்சு, அது இல்லைன்னு நினைச்சு நீ இல்லை. ஹய்யி என்று அல்லாஹ் சொல்றானே, சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஃபதவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத் வலா யஹ்யா. ஃபதவக்கல் அலல் ஹய்யில் லதி, நீங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க யார் யார் மேலாம் நம்பிக்கை வைங்க, இவன் நமக்கு செய்வான், அதை செய்வான், இதை செய்வான், யார் யார் மேலாம் நம்பிக்கை வைங்க. அவங்க மேலாம் நம்பிக்கை வைக்கிறீங்களா, அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்படுத்தாது. ஃபதவக்கல் அலல் ஹய்யி, ஹயாத்தானவன் மீது நம்பிக்கை வை. அல்லாஹ் சொல்றான், ஹயாத்தானவன் யாரு தெரியுமா? அல்லதி லா யமூத், யாருக்கு மையத்து மௌத் என்பதே கிடையாதோ அப்படிப்பட்ட ஹயாத்தானவன் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். குர்ஆனுடைய வசனம், அவன் மேல நீங்க நம்பிக்கை வைங்கன்னு சொன்னா, அப்பொழுதுதான் உங்களுடைய என்ன செயல்பாடுகள் எண்ணங்கள் எல்லாம் சரியா. எனவே அவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க, அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அவன் மீது முழுமையா நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் தருவான். நீங்க ஒரு பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் நினைச்சு கூடாது, நம்ம என்ன செய்யறோம், நம்ம எங்க ஐயோல தொழுகிறோம், அல்லாஹ் நமக்கு தர மாட்டான், அல்லாஹ் நம்மளுடைய எந்த தொடர்பும் இல்லை, ஒரு பொழுதும் நினைக்க வைத்தால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை அந்த நீங்க வைக்கணும், அது வைக்கக்கூடிய அந்த ஈமான் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அது என்ன செய்யும் சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தும். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டாவதாக சொன்னார்கள் அல்லவா, அதிகமாக நீ மையத்து என்பதை நீ நினைவு கொண்டால் ஒரு இடத்துல பாவமான அந்த பேச்சு ஏற்படாது, பெருமை என்பது ஏற்படாது, அகம்பாவம் ஏற்படாது. இது எல்லாம் இதன் மூலமாக பல பேர்கள் அழிந்து நாசமாக போனார்கள், ஷைத்தான் அழிந்து போனான். இதனால்தான் இப்லீஸ் அழிந்து போனார், ஃபிரௌன் அழிந்து போனான். எல்லாம் பெருமை பிடித்தவர்கள் தான், அதிகாரத்தினால் அல்லாஹ்வை மறந்து பேசியதினால் அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். குர்ஆன்ல பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க, பின்னால் அவர்களுடைய உங்களுக்கு எல்லாம் ஒரு பாடத்திற்கு அப்படின்னு அல்லாஹ் வச்சிருக்கா. அதனால நாம என்ன செய்யணும்னு சொன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், பரிசுத்தப்படுத்துவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், இந்த விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தான் செய்ய முடியும், அவன் தான் செய்வான் என்ற அந்த நம்பிக்கை நாம் என்ன செய்ய வைக்கிறோம். இதன் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எப்பொழுது நம்ம உள்ளம் பரிசுத்தமாயிடுச்சோ நாம் சிறந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, உயர்ந்தவர்களாக ஆகிடும். இன்னைக்கு ஆள்கால என்ன அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவர் பார்த்தா அவருக்கு பிடிக்கிறது இல்லை, அவரை பார்த்தா இவருக்கு பிடிக்கிறது, இவரை பத்தி அவர்கிட்ட பேசுறோம், அவரை பத்தி இவர்கிட்ட பேசுறோம். என்ன காரணம்? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் இழந்து போனோம். எதனால? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ருடைய அந்த அறிவிப்பை சொல்வதற்காக வேண்டி வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, என்ன செய்யறாங்க, இரண்டு முஸ்லிம்கள் சண்டையிட்டு கொள்கிறார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குறிப்பு கொடுக்கப்பட்டது, எந்த நாள் எந்த இரவு என்று. இந்த சண்டையை பார்த்த மாத்திரமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டது. இப்போ எவ்வளவு பெரிய பாக்கியங்கள்லாம் நாம எழுதிட்டோம். நம்முடைய உள்ளத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த அழுக்கினால், அடுத்தவர்களை நாம் பொறாமையோடு பார்ப்பதினால், அடுத்தவர்களை நாம் கேவலமாக இழிவாக பார்ப்பதினால், நம்மளை நாமளே உயர்ந்தவர்களால் நினைத்துக் கொள்வதினால் என்னவாகிறது சொன்னால், நமக்குள்ளே ஒற்றுமைகள் வேறுபட்டு
வேற்றுமைகள் என்பது நமக்குள்ளே உருவாக்கி கொண்டே போகிறது. யாரிடத்திலேயும் ஒரு நல்ல மனசு இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், உள்ளங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு. எனவே நம்முடைய உள்ளங்கள் இப்படி மாறி போனதினால், சண்டை சச்சரவுகள் அதிகமானதினால் எவ்வளவோ பாக்கியங்களை எல்லாம் இழந்து கொண்டே போகின்றோம். எவ்வளவு பாக்கியங்கள் நாம் இழந்துட்டோம். லைலத்துல் கத்ருடைய இரவை இழந்துட்டோம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை இரவாக அல்லாஹ் ஆக்கி கொள்ளணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, மன் காம ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யாரு லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு அல்லாஹ் நன்மை தருவான் அப்படி நம்பிக்கையோட தான் வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையை அல்லாஹ் ஒரு பொழுது என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்து விடுவான். இருந்தாலும் பெரும் பெரும் வாக்கியங்களை எல்லாம் நம்முடைய வேற்றுமையினால், நம்முடைய சண்டை சச்சரவினால் எவ்வளவோ இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு மாற்றார்கள் எல்லாம் நம்மளை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நம்மளை அவர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய உதவி வரல, அல்லாஹ்வுடைய உதவி நம்ம சரியில்லை. நாம அல்லாஹ் இந்த கோயிலை செய்யக்கூடாது. நம்முடைய குறைபாடுகள் நிறைய இருக்கு. நீ சரியாக செய்து விட்டியா யா அல்லாஹ், நீ சரியாக தொழக்கூடியவனாக இருந்து அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நீ மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய பொறாமை போட்டி எதுவும் இல்லாமல் உள்ளத்தால் நீங்கள் நல்லவர்களாக, ஒற்றுமையானவர்களாக இருந்தால் உங்களை மிஞ்சக்கூடியவர்கள் உலகத்தில் யாரும். அல்லாஹ் குர்ஆன்ல அதெல்லாம் சொல்றான். முஸ்லிம்களுடைய பவர் எவ்வளவு தெரியுமா? முஸ்லிமுடைய சக்தி எவ்வளவு தெரியுமா? 100 பேர் இருந்தா 1000 பேர் வெல்லக்கூடிய சக்தி அல்லாஹ் வருது. நாம ஒரு பொழுது நம்ம இந்த நாட்டிலேயே இந்த உலகத்திலேயே சிறுபான்மையர் என்பது கிடையாது. ஏன்னு சொன்னா நம்ம 100 பேர் இருக்கிறோம் என்று சொன்னால் 1000 பேருக்கு சமமானவர்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை அது. அந்த அளவுக்கு ஈமானுடைய சக்தி நம்ம இடத்தில் இருக்கு. ஆற்றலை எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார். இது எல்லாம் நம்ம கிட்ட எவ்வளவு ஆற்றலும் இருந்து அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கலன்னு சொன்னா நாம என்ன செய்யறோம்? சண்டை சச்சரவுனால எவ்வளவோ இழந்துகிட்டு அவங்க நம்மளை அடி மேல அடித்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள், அதே போல பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்து எல்லாம் கொடுக்கிறான். அவங்களுக்கு இந்த உலகத்திலே சில சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்கலாமே தவிர ஆகிரத்திலே நம்மளை விட சிறப்புக்குரியவர்களாக இருப்பார்கள். ஏன்னு சொன்னா அவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவர்கள் தூங்குவதற்கு வழி இல்லை, எந்த வழியும் இல்லை. அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது, யகீன் இருக்கிறது, இபாதத் இருக்கிறது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈமான கால்வாசி கூட நம்ம கிட்ட கிடையாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இபாதத்துல கொஞ்சம் கூட நம்ம கிட்ட நிறைய அவர்கள் சிறந்தவர்கள், உன்னதமானவர்கள், ஷஹாதத்திற்குரியவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்குரிய பெருமக்கள் எல்லாம் நல்லடியார்கள் இந்த ரமலானுடைய இந்த இரவின் மூலமாக அதே போல நம்முடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, அதே போல இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு நாம் கேட்டோமோ அந்த விஷயங்களை எல்லாம் அதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.